ஹலோ காய்ஸ் ஹவ் யூ ஆல். ஆக்சுவலி நாட்டு நடப்பு நிறையா இருக்குது. நம்ம நியூஸ் டேக் பண்ணுறதுக்கான காரணமே என்ன? நம்ம முக்கியமான நியூஸஸை பார்க்கணும், நார்மலைஸ் பண்ணணும். நியூஸை கன்சியூம் பண்ணுறது ஏதோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் நியூஸை பார்ப்பாங்க, அப்படி கிடையாது. நியூஸ் வாட்சிங் கேன் பி ஃபன், இட் இஸ் எசென்ஷியல். இன்ஃபேக்ட் ஒரு டேட்டா கூட இருக்குது, நிறையா பெண்கள் வந்து நியூஸை பார்க்குறது இல்லை. ஈவன் தோ எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு ஃபீமேல் ஆங்கராச்சும் இருக்காங்க. ஆனால் ஏன் உமன்ஸ் வந்து நியூஸை கன்சியூம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு ஐ திங்க் பல்கி சர்மா நினைக்கிறேன், அவங்க தான் ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி சேட் திங். ஃபைனான்ஷியல் அண்டு சோஷியல் அவேர்னஸ், உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் என்விரான்மெண்டல் அவேர்னஸ் என்ன இருக்குது, அது ஒரு டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அது உங்கள் எல்லாருக்குமே தேவை. ஸோ இன்றைக்கி நம்ம நாட்டில் என்னென்ன நடக்குது, முக்கியமான நியூஸஸ்லாம் அட்லீஸ்ட் என்ன பிட்ஸ் அண்ட் பீசஸாக அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். லைக் சில விஷயங்கள் ரொம்ப மொக்கையாக பேசுனா கால் அவுட் பண்ணலாம், தப்பாக பேசுனா கால் அவுட் பண்ணலாம், சரியான ரிப்ளை சொன்னால் கைத்தட்டி சிரித்து வி கேன் என்கரேஜ் தேம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ஷன்ஸ் இருக்குல்ல. எனி டைப் ஆஃப் நியூஸு, அது நேஷ்னல் ஆகட்டும் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும். ஸோ நியூஸ் பார்க்குறத நார்மலைஸ் பண்ணணும். அதுவும் இப்போதைக்கு நம்ம வந்து சோகால்டு சொல்லப்படுற லெகசி மீடியாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாட் என்டையர் லெகசி மீடியாஸ் வாட் யூ கால் காம்ப்ரமைஸ்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் ஒரு சில இஷ்யூஸை கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்க. பட் வாட் எவர் வி கெட் ஓகே. கர்நாடகா ஃபிலிம் பாடி வான்ஸ் கமல்ஹாசன் டாப்பாலஜிஸ். ஐயோ, தலைவனா பிச்சு பரண்டிடுவாப்லையே. இருங்க, வேறு என்னென்ன நியூஸில் என்னென்ன கவர் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இதுதான் அப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட். ஓ சக்கா, நீங்களாச்சும் அதை நல்லதாக சொல்லுங்கள் சக்கா. ஸ்பீடப் வாங்க. Tamil actor Kamal Haasan has got into a bit of a soup ahead of his latest film Thug Life with Mani Ratnam. At a promotional event in Bangalore, he referred to Kannada as being born out of Tamil. Now, there is no evidence to back up this claim. Kannada was first used in the 3rd century BC, while Tamil dates all the way back to 1000 BC. It's one of the oldest languages known. What is worse is that this was said in the presence of எனக்கு முதல்ல இதுவே எனக்கு புரியல லாஜிக்கலி. 3rd சென்ச்சுரினா ஒரு 300 பிசி, இன்னொன்று 1000 பிசி. ஒன்று உருவாகிறது 3000 இருந்தால் அது இன்னொரு லாங்குவேஜோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்குமா இருக்காதா? அது எப்படி அது அந்த லாஜிக்கே எனக்கு புரியல. இப்போ 1000 ஆண்டுகளாக ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருக்குது, பேக்கப் இருக்குது, லிட்ரேச்சர் இருக்குது, கிராமர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் பின்தோன்றிய ஒரு லாங்குவேஜ், அது தமிழ் அண்டு சமஸ்கிருதத்தை கலந்த மாதிரி உச்சரிப்புகளும் வார்த்தைகளும் இருக்குது. ஸ்கிரிப்ட் வேறையாக இருக்குது, இப்படின்னா உச்சரிப்புகள், சில வார்த்தைகள், புரிதல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். வட்டார மொழிங்கிற மாதிரி இருக்காது. அப்படி இருக்கப்ப எப்படி இதை வந்து அவுட்ரைட்டாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா இதெல்லாமே தியரிஸாக தான் இருக்கணுமே தவிர, எது வந்து ஒரு கான்க்ரீட் எவிடன்ஸாக இருக்குது இல்லை இதனால தான் இது வந்து இல்லை. இப்போ ப்ரோட்டோடாவிடன் லாங்குவேஜ்ன்றாங்க, அது செட்டப் என்ன ப்ரோட்டோடாவிடன் லாங்குவேஜ்னு என்ன, அது ஒரு ஹைப்போதிசிஸ் தான். அது எப்படி ஸ்ட்ராங்காக நம்புறாங்கன்னு எனக்கு புரியல. ஹைப்போதிசிஸ் தியரி, பிக் பேங் தியரிங்கிற தியரி தான். யூ நெவர் நோ ஹவு யூனிவர்ஸ் கிரியேட்டடில். ஐ மீன் பிக் பேங் தியரிலேருந்து வந்துருக்கும், எப்படி உருவாச்சு, எப்போ உருவாச்சு, டைமிங், எல்லாமே நம்ம ஒரு எஸ்டிமேட்டட் கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர, இது இப்படி தாங்கிறதுக்கு எந்த ஆணித்தரமான ஆதாரமும் நம்மகிட்ட கிடையாது. இந்த ஏஜ் தான் இருந்தால் கிடையாது. நம்ம வந்து சயின்ஸை வந்து புது எவிடன்ஸ், புது டேட்டா கிடைக்க அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது இன்னும் உண்மையாகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ முன்னாடி ஒரு காலத்தில் எர்த்து சென்டரில் இருக்குது, சன்னு தான் நம்மளை சுற்றி வருது நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டு இல்லை சன்னு இருக்குது, எர்த்து தான் சன்னை சுற்றி வருதுன்னு ஒரு புரிதல் வருதாங்களே, அந்த ஒரு புது ஹைப்போதிசிஸ் மூலிமா. அப்படி லேர்னிங் கர்வாக தான் இருக்க முடியுமே சயின்ஸை தவிர, இதுதான் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. அந்த இதுவே புரியல. ஒரு 10,000 அப்படிங்கிற அளவுக்கு பழமையான ஒரு லாங்குவேஜ்னால், ஒரு 300,000 லாங்குவேஜ்னு சும்மா வச்சுப்போமே, 1000 பிசிக்கு முன்னாடி அவ்வளோ பழமையான லாங்குவேஜ் இருக்குது. ஆனால் 300க்கு அப்புறம் உருவாகிற ஒரு மொழிக்கு, அதுவும் கரெக்டாக 500 ஏதோ சம்திங் தான் சமஸ்கிருதமும் உருவாகிருக்கு. தமிழ் அண்ட் சமஸ்கிருதம் வந்து கலந்ததை உருவானது கன்னடா. அது எப்படி வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் நோவர் நாங்கள் சுயம்பு நாங்கள் தனியாக பிரிஞ்சுட்டோம், நாங்கள் எங்களுக்குன்னு தனின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. அந்த கான்செப்ட் எனக்கு புரியல. 1000 BC. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே. At a promotional event in Bangalore, he referred to Kannada as being born out of Tamil. Now, there is no evidence to back up this claim. Kannada was first used in the 3rd century BC, while Tamil dates all the way back to 1000 BC. It's one of the oldest languages known. What is worse is that this was said in the presence of Shivaraj Kumar, one of the leading stars in the Kannada film industry. He's also the son of the legendary thespian Dr. Rajkumar. Kamal Haasan, though, refuses to apologize for this mischaracterization by saying that he was saying whatever he did simply out of love. Now, the point is, does such mischaracterization when it comes to issues like language, and we know
because of the Kaveri issue, because of other issues. There's been a lot of tensions on the question of language between Tamil Nadu and Karnataka. Does Mr. Kamal Hassan's defense that he was saying this out of love and therefore he finds no reason to apologize, does it hold? இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம், அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும், அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். They are confusing the issue. I think what I said was said out of love and with a lot of historians who taught me language history, and that I didn't mean anything. This is not an answer, this is an explanation. Love will never apologize. Now, Kamal Hassan, you heard from him a moment ago. யோசிச்சு பாருங்க, கான்ட்ரவர்சிக்கே அப்படின்னா தலைவர் ராஜ்யசபாலாம் பண்ணா எப்படி பேசுவான்னு பாருங்க. அங்க போய் சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு ஹிந்து, அவ பேர் நாதராம் கோட்சேன்வாரு, ராஜ்யசபாவே கத்தி கதறி ஓட போது யாரா அப்படின்னு. To go. He is now refusing to apologize for his comment. But let's parse through what he said and if there is any truth at all to what he claims. Can he substantiate his claim that Kannada was born out of Tamil with any proof to back that claim? Now, both Tamil and Kannada are considered Dravidian languages. Both have a very rich history. Linguists, in fact, find them to be major languages of the Dravidian family, but they developed as separate branches from a common ancestor known as Proto-Dravidian. இப்போ எனக்கு இதுதான் புரியல. புரோட்டோ திராவிடன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஒரு புரிதலுக்கு ஒரு ஹைபாத்திசிஸ்க்கு வச்சுப்போமே. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் புரோட்டோ திராவிடன்னு ஒரு லாங்குவேஜ் ப்ரோட்டோடைப் இருந்திருக்கு. அதிலிருந்து தமிழ் உருவாகி தமிழ்ங்கிற மொழி ஒரு 1000 வருஷங்கள் 1000 BC பழமையாக யூஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு 300 BC அப்போ புதுசாக ஒரு லாங்குவேஜ் நாங்களாக வேறத்திருந்து கற்றுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 செஞ்சுரி வச்சு 500 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மொழி உருவாகுது. அந்த மொழிக்கு எப்படி திரும்பியும் ஃபஸ்ட்டில் இருந்து புரோட்டோ திராவிடன்லேருந்து வரும். ஒன்று அந்த இனமோ அந்த மொழியோ இன்னொருத்தோட கலந்துருந்தால் அது புது வெரைட்டியாக மாறும். இப்போ உதாரணத்துக்கு தமிழுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட் உருவானதுன்னு சொல்கிறாங்க. அது 2 பேருக்கு டிபேட் இருக்குது, சான்ஸ்கிரிட் மூலம் உருவாச்சா தமிழ் மூலம் உருவாச்சா. ஆனால் தமிழ் சமஸ்கிருத கலப்புகள் இருந்தாலும் தமிழ் தன்னிச்சையாக இயங்குகிற மொழியாக இருக்குது. தமிழ் சமஸ்கிருதத்தோட கலப்பிலிருந்து உருவானது தான் கன்னடா அப்படின்னா, ஏன்னா சமஸ்கிருதத்தோட வார்த்தையும் கன்னடாவில் இருக்குது, தமிழோட ஒரு சில வார்த்தைகளும் பேசிக்காக. இப்போ லாங்குவேஜ் எப்படி சொல்கிறோன்னா எண்கள் அப்புறம் உடல் உறுப்புகள் இந்த மாதிரி. இப்போ கொரியாவுக்கும் தமிழுக்குமே கனெக்ஷன் இருக்குது, சிமிலாரிட்டிஸ் இருக்குது. புல்லுனா அவங்களுக்கும் புல்லுனா கிராஸ் தான் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸில் நவுன்ஸு இதெல்லாம் சேமாக இருக்குல்ல. அட்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லுறதுக்கு தப்பாக இருக்கும். நவுன்ஸு இது பெயர், வினை பெயர், வினைனா வேர்புன்னு நினைக்கிறேன், வினை பெயரா, ஐயோ நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா நவுன்ஸு நவுன்ஸான்னு தெரில. இப்போ கைக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குது, இதை குறிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பேர் இருக்குது, வேர்புக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, எண்கள், இது எல்லாத்துமே சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று எடுத்துக்கொண்டதுன்னு தான் அர்த்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்லேருந்து எடுத்துக்கிட்டது தமிழில் அது புரோட்டோ திராவிடலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோன்றாங்க. இப்போ புரோட்டோ திராவிடலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், லாஜிக்கலி தமிழோட எக்ஸிஸ்டன்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 50-100 வருஷத்துலேயே நீங்களும் பிறந்திருக்கணும்ல. ஏன்னா அப்போ தான் அது செம்மை ஆகலை. ஒரு லாங்குவேஜ் ஒன்று உருவாகி அது ஒரு இன்னொரு புரோட்டோ திராவிடங்கிற லாங்குவேஜ்லேருந்து தமிழ்னு ஒன்று செம்மையாக உருவாகி அதுக்கு லிட்ரேச்சர்லாம் படைக்கப்படுது. அதுக்கு லிட்ரேச்சருக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் 500 வருடங்களுக்கு அப்புறம் உருவாகிற ஒரு மொழிக்கு எப்படி சம்மந்தமே இல்லாமல் 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புரோட்டோ இன்ஸ்கிரிப்ஷன்லேருந்து எப்படி ஒரு லாங்குவேஜ் எடுத்து உருவாக்க முடியும்? இதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈகோயிஸ்டிக் அப்ரோச் தான் நினைக்கிறேன். நான் உனக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு. நீ எப்படி எனக்கு அம்மாவாக இருக்கலாம், இல்லை நான் உனக்கு நீ என்ன சுப்பீரியர், நான் உனக்கு இன்ஃபீரியர் கிடையாதுங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுன்னு நினைக்கிறேன், சிம்பிளி புட். நான் இதில் மட்டும் பார்க்கல, சில ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக தான் பார்க்குறேன். ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, இந்த காவிரி இஷ்யூ பார்க்குற அப்ரோச்சும் அப்படி தான் இருக்குது. தண்ணி எங்ககிட்டேருந்து வருது, நாங்கள் தரமாட்டோம், ஒரு சொட்டு தண்ணியும் தரமாட்டோம், அதெல்லாம் புடுங்கி தரமான புளுத்தி தரமான பேச்சு தான். வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டின்னு உலக அமைப்புகள், யூஎன் மாதிரி பெரிய அமைப்புகள்லாம் சேர்ந்து 2 நாடுகளுக்குள்ளேயே தண்ணி எப்படி பகிர்ந்து அளிச்சுக்கணும்னு அதுக்கு ஃபார்முலா இருக்குது. காவேரிங்கிறது உங்களுக்கு தலக்காவேரியோ கர்நாடகாவில் தோன்றினாலும் அது அதிகமாக எதை நோக்கி போகுதுன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமான இது போகுது, டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது,
அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு தேவை இருக்குது, எனக்கு மிஞ்சி தான் உனக்கு, அது ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான். நான் கப்பே அடிக்க மாட்டேன், பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் டைஹார்ட் ஃபேனு. ஆனால் அந்த டீம் ஜெயிக்கவே ஜெயிக்காது, ஆனால் நான் அதுதான் ரொம்ப நம்புவேன். நீ நம்பு பண்ணிட்டு போ, எனக்கு கீழே தான் நீங்களாம், உங்களெல்லாம் நான் ஜெயிச்சு காட்டு, உங்களெல்லாம் கீழே அப்படியே அடிச்சு மேலே வந்து காட்டுறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. லாங்குவேஜுக்கும் அதே தான் உங்களுக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரைடுங்கிற பேரில் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு வெறி இருந்தால் அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இல்லைன்னா கிடையாது, ஜாதிங்கிற ப்ரைடுங்கிற பேரில் பைத்தியகாரத்தனம் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பீயிங் ஸோன்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி அப்ரோச் டுவர்ட்ஸ் ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் என்ன, ஒரு மாரலி எது கரெக்டான அப்ரோச் என்னவா இருக்க முடியும், அந்த மைண்ட் செட்டுக்கே இருக்க மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ உலகமே ஒரு பேண்டமிக் மாதிரி போகுது. கர்நாடகாலையும் பேண்டமிக் லெவலில் இருக்குது, வேர்ல்டுலேயும் இருக்குது. ஒரு ரிசோர்ஸஸை கர்நாடகாவிலேருந்து தான் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இவங்களாம் யோசிப்பாங்க போல், எனக்கு மிஞ்சி தான் தரும், எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க போல். ஏன்னா இந்தியா அப்படி சொல்ல, ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் இருக்கப்போ இந்தியா ஓகே எங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது நாங்கள் தரோன்னு சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் அப்போ ட்ரம்ப் வர மிரட்டினார், எங்களுக்கு தரலாம் இந்தியா மூலம் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம், அதெல்லாம் பேசியிருந்தாப்புல. எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும், என்கிட்ட கொஞ்சம் ரிசோர்ஸஸ் இருக்குது, நான் தரேன் உனக்குங்கிற அந்த ஒரு காமன் கிரவுண்ட் இருக்குல்ல. இல்லை எனக்கு தேவை, பட் ஆனால் இருந்தாலும் உனக்கும் தேவை, நான் கொஞ்சம் தரேன், என்னால் முடிஞ்சது ஒன்று தரேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டே உங்களுக்கு இல்லையோன்னு தோணுது. எனக்கு அந்த ஹியூமனிட்டிங்கிற அந்த ஒரு எம்பத்தியே இல்லையோன்னு தோணுது. ஒரு டாக்ஸிக் அப்யூசஸாக இருக்கான்னு தோணுது. நான் எல்லாரையுமே ஜென்ரலைஸ்டாக சொல்லலை, கன்னடிகாஸோ இல்லை கர்நாடகாஸோ என்டையர்லி அப்படி நான் சொல்லலை, நான் பொதுப்படத்தில் ஜென்ரலைஸ் பண்ணலை. இந்த விஷயத்தை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்கள மட்டும் சொல்கிறேன். இப்போ எத்தனை பேர் கர்நாடகாவில் இருக்கிற கன்னடிகாஸு எவ்வளோ பேர் ஸ்ட்ராங்காக கமல்ஹாசன் சொல்கிறது இவ்வளோ அப்ஜெக்ட் பண்ணி பேசியிருக்காங்கன்னா கம்மி தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பு, ஒரு அஜெண்டாவில் மோட்டிவேட்டடாக இருக்காங்க தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சிவானவே என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னது அவுட் ஆஃப் லவ், அது ரொம்பலாம் மிஸ்இன்டர்பிரட் பண்ணி தப்பாலாம் எப்படி என்னென்ன மொழி எடுத்துகிட்டு போவேனா, அவர் அப்படியே கேள்வி கேட்குறாரு, கர்நாடகா இவ்வளோ பேசுகிறீங்க, நீங்கள் கர்நாடகா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாருல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு எதுக்கு சீரியஸ்னஸ் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாது, எதை வந்து நம்ம ப்ரியாரிட்டிஸ் போடணும், எது ப்ரியாரிட்டிஸ் பண்ணக்கூடாது, அந்த தெளிவும் புரிதலும் இல்லாமலே இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அகெயின் நான் சொல்கிறேன், நான் ஜென்ரலைஸ்டாக என்டையர் ஸ்டேட்டையே சொல்லலை, இந்த மாதிரி விஷயங்களை, சென்சிட்டிவ் விஷயங்களை இந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறவங்களோட மைண்ட் செட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். ஓகே, ஹோப் தட் கிளாரிஃபைஸ். வாங்க, எப்படியும் இதையும் புரிஞ்சுக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லி கட்சி தான் விட போகிறீங்க, கட்சிக்கும் கவலை இல்லை. Kannada is one of the oldest Dravidian languages. It's got a rich and well-documented history. It dates all the way back to over 2,000 years. It belongs to the southern branch of the Dravidian language family, which also includes Tamil, Malayalam and Telugu, by the way. Now, while Tamil remained geographically and culturally rooted in what is called the Tamilagam, or the Tamil land, Kannada speakers moved westwards and northwards to what is now the Kannada Nadu, or the Karnataka. இப்போ ஒரு மொழியில் இருந்து சமஸ்கிருதத்தை ஏற்று கலந்துக்கிட்டு ஒரு புது வகையான லாங்குவேஜை பேசின ஒருத்தவங்க, அதான் சொன்ன வட்டார மொழின்னு சொன்னேன். மதுரையில் இருக்க மொழி வேறு, சென்னையில் இருக்க தமிழ் வேறு. மதுரையில் பேசுகிற தமிழ் வேறு, சென்னையில் இருக்க தமிழ் வேறு. தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு விதமான தமிழ் பேசுவாங்க. ஆனால் அது எழுதுகிறப்ப எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரே தமிழ் தான், கரெக்டாக? அந்த புரிதல் இல்லாமல் ஒரு வட்டார மொழியாக, ஒரு திசை மொழியாக இருக்கிற ஒருத்தவங்க நான் எங்களுக்கு வேறு மொழி நினச்சிட்டு போனாலும், நீ நம்மளனாலும் இங்கே இருக்கிற மொழியில் இருக்கிற வேர்ட்ஸையும் நாங்கள் தான் பழைய மொழின்னு நீயே ஒத்துக்கிற, எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நாங்கள் ஒத்துக்கிறோம். இப்போ எது ஓல்டஸ்ட்டுங்கிறதே பிரச்சனை இல்லை, எப்படி நான் உங்கள்தான் வந்துன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. அதுதான் நான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு தமிழில் இருக்க சொற்களையே எடுத்துக்கிட்டு சான்ஸ்கிரிட்டில் இருக்க ஒரு சொற்களையும் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல சேர்ந்து உங்களுக்குன்னு ஒரு லாங்குவேஜ், ஒரு பேர், ஒரு இலக்கணம் எல்லாம் வச்சுக்கிட்டாலும் அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோட ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழில் இருந்தானே இருக்குது. ஆனால் நான் தமிழ் கிடையாது, இது நான் புரோட்டோ திராவிடன் இருந்தேன்னா, இப்போ புரோட்டோ திராவிடன்லேருந்து ஒரு 500-600 வருஷம் கழிச்சு நேராக குதிச்சுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. எப்படி டேராக 600 லாங்குவேஜ்க்கு முன்னாடி இருந்த புரோட்டோ திராவிடன் எடுத்துன்னு நீங்களா ஓகே திடீர்னு கன்னடான்னு புது லாங்குவேஜ் உருவாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. வாங்க. As we know it, modern day Karnataka as we know it, leading to independent linguistic evolution. Now, both languages share linguistic DNA, but the syntax. எப்பட்றா ஒரு டைம் லைன் ஏதாவது மேட்ச் ஆகும்லடா. ஒரு காலகட்டத்திலேருந்து ஒன்றுலேருந்து பிரிஞ்சவங்க ஒன்று ஒரே மாதிரி பேசணும், இல்லை ஒரே ஒரு கால சூழலில் பேசணும். 500 வருஷம் கழிச்சு அப்புறம் இண்டிபெண்ட்டாக புதுசாக தனியாகவும் உருவாக முடியும். எப்பா
to what is now the Kannada Nadu or the இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே பெங்களூர் தானே மெயின் சிட்டி. இந்த மாதிரி நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் கன்சியூம் பண்ணுறது அர்பன் சிட்டிஸ்னால் பெங்களூர் முக்கியமான விஷயம் இல்லை. பெங்களூர்னால் தனி ஒரு மரியாதை, தனி ஒரு லென்ஸு, தனி ஒரு பார்ஷியாலிட்டி, அதுக்குன்னு தனியாக அப்படியே பாண்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னோட அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Karnataka as we know it, modern day Karnataka as we know it, leading to independent linguistic evolution. Now both languages share linguistic DNA, but the syntax, the grammar, the vocabulary of course diverged over a period of time, whereas now it's got to a point where both these languages sound very very distinct. டைவர்ஜ் டு a period of timeன்றாங்க. காலம் போக போக ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. டைவர்ஜ்னா ஒன்றிலிருந்து பிரிந்து கொள்வது. கரெக்டா? இண்டிபெண்ட்னு எப்போ கிளைம் பண்ணுறீங்க? அதான் எனக்கு புரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா செஞ்சு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன்னா. ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சயின்ஸோட ஃபைண்டிங்ஸோட பேக்கிங்கோட ஒருத்தவங்க ஏதாச்சும் இதனால தான் ப்ரோ சொல்கிறோம் அப்படின்னு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தால் கூட, எங்களுக்கு ப்ரோட்டோ திராவிடன் லாங்குவேஜோட கிராமர் இருந்துச்சு, அது கூட இப்போ எங்களுக்கு வந்து இப்போ இலக்கணம்னா எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வந்து தொல்காப்பியம் தமிழ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. பிற மொழி சொற்களை தமிழ் மொழி ஆக்குறதுக்கும் நம்மகிட்ட கிராமர் இருக்குது. தமிழோட இலக்கணம் சிதையாமல் பிற மொழிகள்லேருந்து தமிழ் மொழிக்குன்னு ஒரு எழுத்தை உருவாக்குறதுக்கு நமக்கு கிராமர் இருக்குது. நான் இப்போ சிம்பிளாக கேட்குறேன், அப்படி உங்கள் கிராமர் இருக்குன்னா எதுக்கு சமஸ்கிருத வார்த்தை ஒன்று நிறையா வருது? ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, நீ அதை வச்சுக்கோ, உனக்கு பிடிச்சி ஏற்றுக்கிட்டியோ பிடிக்காம ஏற்றுக்கிட்டியோ அது அடுத்த கதைன்னு வச்சுப்போமே. எந்த அடிப்படையில் டைவர்ஜ்டு ஃப்ரம் ஒன் லாங்குவேஜை இண்டிபெண்ட்லி அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் அது மட்டும் நீ சொல்லி எனக்கு போதும். நான் கால் கொடுத்து கேட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே? From each other. It's not like Tamil and Malayalam where if you know some bit of Tamil you can pick up Malayalam, or even vice versa, if you know a little bit of Malayalam you could pick up Tamil. எனக்கு மலையாளமும் தெரியாது, எனக்கு தெலுங்கும் தெரியாது, எனக்கு கன்னடாவும் தெரியாதுடா. பேசினா புரிஞ்சுப்பேன்டா ஓரளவுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு. நான் இப்போ ரொம்ப இல்லை ரொம்ப ரூட்டில் இருக்க மலையாளம் பேசினா எனக்கு புரியாது. பேசிக்காக பேசுறது, எசென்ஷியல் டெய்லி லைஃப்பில் பேசுறதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம்ப்பா. புரியவே புரியாதுன்னா எப்போ புரியலடா. ஹிந்தின்னு ஒருத்தன் பேசுகிறான்னா நமக்கு அந்நியமான ஒரு மொழி, அது அந்நியம்னு எதிர்த்துல சொல்ல வரலன்னா அவன் சொல்கிற எந்த வார்த்தையுமே நமக்கு அர்த்தம் தெரியாது. இவனுக்கு அப்படி கிடையாது. இவன் சொல்கிறது ஏதோ ஒன்று ரெண்டாச்சும் புரிஞ்சிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு கன்னடாவை விட தெலுங்கு தான் எனக்கு புரியதே கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தெலுங்கு கேட்டு அதை புரிஞ்சுனா மட்டும்தான், ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சால் மட்டும்தான் அதை பிக்கப்பே பண்ண முடியும் எந்த சொல்ல வராங்கன்னு. கன்னடாவில் கூட நிறைய ரெசம்பலன்ஸ் ஆஃப் சமஸ்கிருதம் இருக்கிறதால ஹிந்தி ஓரளவுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் கூட சமஸ்கிருதம் வழியாக கன்னடா புரிஞ்சிக்கலாம். தெலுங்கு என்ன கதனே தெரில, அதுவும் சமஸ்கிருத கலப்புன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சமஸ்கிருதம் தான் தெரியல. ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு டக்குனு தெலுங்குல ஒரு முக்கியமான ஒரு நவுனோ ஒரு வேர்போ சொன்னால் ஒன்றுமே தெரியாது என்ன சொல்ல வராங்கண்ணா. மேபி பேசிக்கான அம்மா அப்பா நானா, இப்போ அம்மா எப்படி இருக்குது, இவங்களுக்கு ஏதோ மானாவா ஏதோ சம்திங் சொன்னாங்க, அம்மாவா ஏதோ சொன்னாங்க. அங்கே வந்து நானான்னு நினைக்கிறேன் அப்பாவுக்கு. ஆமாம், அப்பா எங்கே இருக்குது, நானா எங்கே இருக்குது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப புரிஞ்சிக்கவே கஷ்டமாக இருக்கிற மொழி தெலுங்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. என் பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இல்லை, நான் தெலுங்கு ஈஸியாக பிக்கப் பண்ணியிருக்கேன், கன்னடா தான் கஷ்டம், இல்லை மலையாளம் தான் கஷ்டம்னு உங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதையும் கமெண்ட் செக்ஷன். எனக்குமே தெலுங்கு தான் புரிஞ்சுக்க டக்குன்னு புரியவே புரியாது. பேசிக்ஸே தெரியும், ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு தெலுங்கு ஆச்சு பேசணும், ஒன்றுமே புரியாமல் பேன் இருந்தது தெலுங்கு தான். Similarly between Telugu and Kannada, but between Tamil and Kannada, that is not quite the case. But let's listen into some political reactions to what Kamal Haasan said. Clearly, இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல தமிழ் இருந்தால் மலையாளம் புரிஞ்சுக்கலான்னு. சேம் தான். தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் கலந்தது தான் மலையாளமும், தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் கலந்தது தான் கன்னடாவும், தமிழ்லேருந்து சமஸ்கிருதம் கலந்தது தான் தெலுங்கும். அதனால தான் அவங்கள ஒருத்தவங்க ஈஸியாக பேசிக்க முடியுது, அவங்களால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. இப்போ கேரளைட்ஸ் வந்து தமிழில் பேசுகிறப்ப அவங்களோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் கேரளா கேரளாவோட ஸ்டேட்டுக்கு ஒட்டியிருக்க டிஸ்ட்ரிக்ஸில் அவங்க மலையாளம் நிறையா கேட்டு பழகி அவங்க ஆக்சுவலி ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. மேபி அதே மாதிரி வைஸ் தான் கர்நாடகாவுக்கும் ஆந்திர தெலுங்கானாக்கும் இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் மலையாளம் தெரிஞ்சால் கன்னடா புரியாதுன்னு அவர் சொல்கிறாரு எனக்கு புரியல. தமிழுக்கும் மலையாளத்துக்கு ரிலேஷன்ஷிப் புரியுது, மலையாளத்துக்கும் கன்னடாக்கும் இல்லை மலையாளத்துக்கும் தெலுங்குக்கு ரிலேஷன்ஷிப் என்ன, அவங்களால ஒருத்தருக்கும் புரிஞ்சிக்க முடியுமா? ஏன்னா எல்லாருக்குமே காமனாக சான்ஸ்கிரிட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல. அப்போ அதனால் அடிப்படையாக அவங்களுக்கு புரியணும்ல. இது எதுவுமே இல்லாமல் சமஸ்கிருதத்தோட பெரிய லெவலில் ஒரு கலப்பே இல்லாமல் இருக்கிற ஒரு மொழி தமிழ். அப்போ அதை மட்டுமே புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் மற்ற யோசிப்பாங்க. கன்னடா ஸ்பீக்கர்ஸ்க்கு தெலுங்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது, மலையாளம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்னா தமிழ் தானே அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிக்க முடியாது. அகைன் யூ நெவர் நோ. This has raised hackles amongst politicians, both in the BJP and in the Congress. Let's listen in, and then we'll open this up to our panelists.
ಕನ್ನಡ ಭಾಷೆಗೆ ಬಹಳ ದೀರ್ಘಕಾಲದ ಇತಿಹಾಸ ಇದೆ, ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಮುಂದಿನ ದಿನಮಾನದಾಗ ಅವ್ರ ಸಿನಿಮಾಕ್ಕೆ ನಾವು பார்த்தீங்களா ನಿರ್ಬಂಧ லாங்குவேஜ் ಇರುವಂಥ ಕೆಲಸವನ್ನು அவரு ஒரு நாட்டோட சிஎம், நாட்டுன்னு சொன்னா ஒரு ஸ்டேட்டோட சிஎம், புத்தி இல்லைன்னு பேசுறாரு. ஒரு சிவிலைஸ்டான ஒரு இஷ்யூவை இப்படி சொல்லியிருக்கணும் அவசியம் இல்லை. டெலிகேஷனாக டிப்ளமேட்டிக்காக பொலிட்டீஷியன்ஸ்க்கே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இவங்க தான் ஸ்கூலுக்கு பர்தா போட்டுறக்கூடாதுன்னு கர்நாடகாவில் பிரச்சனை பண்ண ஒரு குரூப்புக்கு அகேன்ஸ்டாக இவங்க தான் பிஜேபி கவர்மெண்ட்டாக பிரச்சனை நினைக்கிறேன். இவ்வளோ இஷ்யூ நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 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 தப்பாகவே சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்காதே சொல்கிறாங்க. சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டு ரிஜெக்ட் யுவர் கிளைம் இல்லை டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப்ங்கிறது எப்படி இருக்கணும்? புத்தி இல்லைன்னு பேசுகிறாரு. அது நமக்கு புரியுதா இல்லையா? புத்தி இல்லைங்கிறது அவர் சொல்கிறது நமக்கு புரியுதா இல்லையா? ஏன் நமக்கு புரியுது? ಮುಂದಿನ ದಿನಮಾನದಾಗ ಅವ್ರ ಸಿನಿಮಾಕ್ಕೆ amongst politicians, both in the BJP and in the Congress. Let's listen in, and then we'll open this up to our panelists. ಕನ್ನಡ ಭಾಷೆಗೆ ಬಹಳ ದೀರ್ಘಕಾಲದ ಇತಿಹಾಸ ಇದೆ, ಪಾಪ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಮುಂದಿನ ದಿನಮಾನದಾಗ ಅವ್ರ ಸಿನಿಮಾಕ್ಕೆ புத்தி இல்லைனா மேபி அவர் தெரியலங்கிறது தான் புத்தி இல்லைன்னா அவங்க சொல்ல நினைக்கிறேன். நமக்கு புத்தி இல்லைனா அறிவு இல்லை, அறிவுனா அது ஒரு தெளிவு இல்லை, அறிவு இல்லை, கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். ನಿರ್ಬಂಧ மேபி புத்தியே சமஸ்கிருத வார்த்தையாக இருக்கலாம், நமக்கு சமஸ்கிருத கலப்பால தான் புத்தி அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம அறிவு, நம்ம தமிழ் வார்த்தை எப்படி இருக்குது, புத்தி எப்படி இருக்குது? ಇರುವಂಥ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿಸ್ತಾರೆ. All right, Dr. Sudha Halke, spokesperson of the Karnataka BJP. Dr. Sumant C. Raman, author, is also Jolly joining us. இருக்கேன் பாப்பா. Dr. Sumant Raman, let me start with you. ஐயா என்ன சிரிச்சவங்க தான் வந்திருக்கீங்க, எனக்கு புரியலையா? இதுதான் பேட்டை பாயிரம் வந்திருக்கீங்களா? என்னையா பண்ண போறீங்க? What does Mr. Kamal Hassan mean by Kannada was born out of Tamil? I mean, there's no evidence to suggest that. Both were Proto-Dravidian languages. One was, at least the earliest that we know. போத் வேர் புரோட்டோ-டிராவிடன் லாங்குவேஜ் எப்போ சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் நீ என்ன பண்ணுற? புரோட்டோ-டிராவிடன் லாங்குவேஜஸ் நீ எல்லாத்தையும் கிளப் பண்ணிக்கிற. ஒன்றிலிருந்து இன்னொன்று உருவாகணும், இல்லை ஒன்று இன்னொன்னா இருக்கணும். எல்லாமே புரோட்டோ-டிராவிடன் லாங்குவேஜஸ், எல்லாம் டிராவிடன் லாங்குவேஜ்ங்கிறது புரியுது. எல்லாமே ரூட்டட் வித் புரோட்டோ-டிராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த மொழியிலேருந்து தானே மற்றதெல்லாம் புரிஞ்சிருக்கும். எவல்யூஷன் தெரியாதாடா? இல்லை குரங்கு ஒன்று இருந்துச்சு, நான் குரங்குலேருந்து தனியாக நானே உருவாயிட்டேன், நான் குரங்குலேருந்து வரல நம்பிட்டு இருப்பீங்களாடா நீங்கள்? அதெல்லாம் வெள்ளைக்காரன் வெளிநாட்டுக்காரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான், நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்களேன். ஏதோ நம்ம ஊரில் ஒன்று சுற்றி ஒரு கோஷ்டி ஒன்று, இந்த கோஷ்டின்னு சொல்கிற சிம்பிளாக சொல்கிறேன், டைரெக்டாக அக்னியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறாங்கல்ல. என்ன கிளைம்டு அதெல்லாம்? அது உங்களோட தாயே ஒரு உமனோட கர்ப்பப்பையே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா? உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லையா? நான் ஒரு அக்னியிலேருந்து தான் வந்தேன் அப்படின்னு நம்புறது. அப்போ உங்கள் அம்மா உங்களை ஈன்று எடுத்த தாய்க்கு இந்த மரியாதை குறையுதுன்னு நீங்கள் நினச்சே பார்த்தது இல்லைன்னு எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் இல்லை ஃபிலாசபிக்கல் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, வேஸ்ட் டு லுக் அட் இட்னு சொல்லலாம். டிஃப்ரென்சஸாக இருக்கலாம். ஆனால் சீரியஸ்லி ஸ்பீக்கிங், சிம்பிளி புட், எப்படி இருக்க முடியும்? ஒன்றுலேருந்து இன்னொன்று எவால் ஆகலாம். எப்படி அவுட் ஆஃப் நோவர் எங்கேருந்தோ இன்னொன்று வர முடியும்? Of the use. இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க நம்ம ஊரில் வந்து அக்னிலேருந்து டேரெக்டாக வந்தோங்கிற மாதிரி, நாங்கள் குரங்குலேருந்தே வந்ததில்லை, குரங்குலேருந்து இங்கே வந்து சொன்னால் இன்சல்ட்டிங்காக இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல. எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்போ பயமாக. எவல்யூஷனே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணுறோம். டைப் ஆஃப் குரங்குல தான் நம்ம வந்திருக்கோம், எவ்வளோ வந்திருக்கோம், அதே நிராகரிப்பாங்க போல. Use of Kannada was in the 3rd century BC. Tamil goes all the way to the Sangam literature in 1000 BC. So to say that Kannada was born out of Tamil, that's just erroneous, if not mischievous. Zaka, I think we are reading too much into what Mr. Kamal Hassan said. His statement. தலைவா நீயா பேசியது, தலைவா நீயா பேசியது. I think we are reading too much into what Mr. ஒரு டீம் ஜெயிக்குமா இல்லை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம்ல. ஓகே, இந்த டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. தலைவன் எந்த டாபிக் எப்படி பேசுவானே தெரிய மாட்டேங்குது. நான் பல தடவை பார்த்துட்டேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நான் கேட்குற ஒரு விஷயம் இவர் பேசுறது வாட் எவர் எனக்கு நான் நம்புறதுக்கு ஃபாராக பேசுகிறா அகேன்ஸ்டாக பேசுவாரோ, தலைவன் பேசுனா காது கொடுத்து கேட்பேன் குறைஞ்சபட்சம். சம்டைம்ஸ் எனக்கு புரியவே மாட்டேங்குது, எந்த டாபிக் இவர் எப்படி பேசுறதுனே புரிய மாட்டேங்குது. அது எப்படி இருக்குன்னா, எல்லாமும் நானேங்கிற மாதிரி இருக்காரு. லெஃப்ட்டும் நானே, ரைட்டும் நானே, எம்பத்தியும் இருக்குது, எனக்கு கிரிட்டிசிசமும் இருக்குது. அப்படி எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு பரந்தபட்ச ஒரு வியூவாக இருக்கிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு அது ஒரு எந்த ஒரு இதாவது நமக்கு ஒரு காமன் கிரவுண்ட், ஒரு பேட்டர்ன் தெரியணும்ல. ஓகே, இதுக்கெல்லாம் இவர் எதிர்ப்பாரு அப்படின்னு ஸ்பெக்ட்ரம்னு வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஸ்பெக்ட்ரம், ரைட் ஸ்பெக்ட்ரம் பேசிக்காக பிரிச்சிடலாம். தலைவன் எந்த இஷ்யூக்கு எப்படி எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இப்போ அது ரொம்ப பேசாதீங்கிறதே லிபரலைசேஷன் நோக்கி போகுது. அப்போ ஒரு லெஃப்ட் லீனிங் மாதிரி தெரியுது இந்த டாப்பிக்கில், பேசிக்காக ரொம்ப அடிப்படையில் சொல்லணும்னா. ஆனால் தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு தலைவன் எந்த டாபிக் எப்படி பேசுவான்னு. Mr. Kamal Hassan said, his statements in the past and so on, most of it are riddles. We can't even figure out what he's saying, even when he's making a very simple statement. Now, having said that, he's also sort of said his history teachers taught him that or something like that. So we now need to find out who those history teachers were.
to figure out why they taught something as erroneous as that. No, my point is, in the evening program where he actually clarified or gave a clarification and said that love will not apologize and all that. He also said, if you look from the north, you are right. If you look from the south, I am right. Now, I don't see why we are. Look, he is a genius as an actor. Why do we have to give so much weightage to every line he says about everything else? He's No, not. the I mean, he's weightage. a man- No, once again, Wait, the problem is. Saka, let me No, the problem is. Once again, he's not just an actor. He's now a politician, right? He's been running a political party for a number of years. He's soon going to be in the Rajya Sabha. He's going to be in the Indian Parliament representing the people of Tamil Nadu. So, what he says carries a degree of weight, நல்ல and you would imagine that. நான் இந்த சேனல்லையும் ஓரளவுக்கு காது கொடுத்து கேட்குற ஒரே ஆளு சக்கா தான். சக்காவை எந்த டாபிக் எப்படி திரும்பானே தெரியாது, ஆனால் நல்லா பேசுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏதோ சீக்காவா சக்காவுக்கு செமையான கான்வர்சேஷன் இருக்கும். அதுலேருந்து எனக்கு சக்கா மேலே ஒரு சின்ன ஒரு ஃபாண்ட்னஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தலைமை பேசுறது நான் கேட்பேன் இந்த சேனலில் ஃபாலோ பண்ணணும்னா. People in public life, are very careful of what they say. And I'm even willing to give him the benefit of the doubt. Okay, he said something that was erroneous, something that was wrong. Why would he then double down and say, I'm not going to apologize. Whatever was said out of love does not need to apologize. I mean, what's so love about saying that, about, getting something as basic as this wrong? Look, Zaka, as far as that particular phrase, he used it in the context of Mr. Shivraj Kumar being there and them being part of the same family and so on, which is sort of, probably justified in saying that it's one big family kind of thing. Of course, this phrase should not have been used. But look at his politics. It's come 180 degrees. He started the party to defeat and, take on the DMK and ADMK. Today he's going to the Rajya Sabha as the DMK MP. சொல்லல, ஒரு டாபிக்ல பேசுறப்பே தலைமை சுவிட்ச் ஆயிட்டான். Or supported by the DMK. So I think that, look, we are making a mountain out of a molehill. Mr. Kamal Hassan is known to speaking like this. I'll give you another example. During the illicit liquor tragedy in Tamil Nadu a couple of years ago, which claimed almost 60 lives, Mr. Kamal Hassan actually made a statement to the effect that the people who drank that illicit liquor should have been more careful and so on. So I think that he is not a core politician in terms of being yet having acquired the skills to measure every word. Let me ask Dr. Sudha Halkai, because even in Karnataka, yes, of course, everyone has come out. At least mainstream political parties have come out and condemned what Mr. Kamal Hassan has said. He has refused to apologize. But this whole business about we should ban his movies now, that's what the Rakshana Vedike has come out and said. We won't allow his movies to be released. Now I'm sure that if he continues to not apologize, they will start tearing up posters and attacking theaters where his movie is playing. ஏன் அதை நார்மலைஸ் பண்றீங்க? அது புரியவே இல்லை எனக்கு. ஏன் நார்மலைஸ் பண்றீங்க? அதெல்லாம் எப்படி இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறீங்க? பர்மிஷன் இருக்கா? ப்ரொட்டஸ்ட் பர்மிஷனோட பண்ணுறாங்களா? எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அது இன்னொருத்தவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கு எதுக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற ஏன் நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அதே அபோவ் த கான்ஸ்டியூஷன், அதே அபோவ் த ரூல் ஆஃப் லா, எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு. அது எப்படி கர்நாடகாவுக்கு மட்டும் ஒரு லிவரேஜ் கொடுத்துனே இருக்கீங்க? Movies now, that's what the Rakshana Vedike has come out and said, we won't allow his movies to be released. Now I'm sure that if he continues to not apologize, they will start tearing up posters and attacking theaters where his movie is playing. Somewhere that is also a problem. You can't just because somebody has said something erroneous or something that goes against your sensibilities doesn't mean you're going to ban films and tear up movie posters and so on. Nice Zaka. Very good evening, Zaka. I feel any language is a pride of that region, I feel, and the people of that region are very much sentimental towards their language. And the statement which is given by Mr. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். மேடம் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் மதிக்கிறேன். இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொன்னார், சான்ஸ்கிரிட் இஸ் த மதர் ஆஃப் ஆல் இந்தியன் லாங்குவேஜஸ்னு அவர் சொன்னார். அப்போ ஏன் இந்த மாதிரி கோபமே பட மாட்டாங்க? அப்போ அவங்களுக்கு சமஸ்கிருத மொழியிலேருந்து என் மொழி பிறந்தது அப்படின்னா, தேவ பாஷையிலேருந்து என் மொழி பிறந்ததுன்னு அதை அவங்க ப்ரைடாக எடுத்துக்கிறாங்களா? அவங்களுக்கே தெரியுது சமஸ்கிருத கலப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்க தமிழ் கலப்பை தான் அவங்க ஏற்றுக்க ரெடியாக இல்லை. இப்போ எனக்கு என்ன ஷாக்குனா, ஒரு இண்டிஜினஸாக சுயம்பாக உருவான லாங்குவேஜ் உங்களுக்குன்னா, சான்ஸ்கிரிட் இஸ் த மதர் ஆஃப் லாங்குவேஜஸ், சான்ஸ்கிரிட் இஸ் த மதர் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்கிறப்ப ஏன் உங்களுக்கு கோவம் வரல? அப்போ ஏன் உங்களுக்கு செல்ஃப் ப்ரைடாக வரமாட்டேங்குது? நான் இரஸ்பெக்டிவ் ஆஃப் பார்ட்டிஸ் கேட்குறேன். ஏன்னா இதுலேயே காங்கிரஸ் அண்டு பிஜேபி ஒரே லைனில் நிற்கிறாங்க. இந்தியாவும் டிஎம்கேவும் எவ்வளோ ஸ்ட்ராங், இந்தியா அலைன்ஸ்க்கு டிஎம்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான பேக்கிங் ஃப்ரம் தமிழ்நாடுன்னு தெரியும். எந்த ஸ்டேட்லையுமே 100% விக்ட்ரி கொடுத்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக 39-40 சீட்ஸ் பேக் டு பேக். இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஷிப்பை இந்தியா அலைன்ஸில் காங்கிரஸோட கர்நாடகாவிங்க ரொம்ப அப்படியே 19 அடித்து தள்ளுற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னு தெரியல எனக்கு. நல்ல விஷயத்துக்கெல்லாம் இப்போ தான் கூடினாங்க, டீலிமிட்டேஷனுக்கு எல்லோரும் சவுத் இந்தியா ஃபுல்லாக கூடினாங்க. நல்ல ஒரு ரொம்ப ப்ராக்ரெசிவாக நோக்கி போயிட்டுருக்க டைமில் திரும்பியும் ஒரு சித்தராமையா மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கலாம். இவ்வளோ
இவ்வளோ ஹார்ஷாக சொல்லிருக்கணும் அவசியம் இல்லைங்க மட்டும் தான் என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். அதை நான் எதிர்பார்க்கறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் பேசிக் கட்டசி தான் எதிர்பார்க்குறேன். அது எப்படி தப்பாக இருக்க முடியும்? Kamal Hassan is very provocative, and the way he is expressed is not acceptable actually, and the way he is told is not wise enough, I feel. The thing is, both Tamil and Kannada, as you told, both come from a very rich cultural heritage, and both are divine languages. எப்படிடா இவ்வளோ லேட்டாக வந்தீங்க? அதை மட்டும் சொல்லுங்கடா. ஒன்றின் பின் ஒன்றாக இருக்கணும். சிஸ்டர் லாங்குவேஜ்னா என்ன? ஜென்ரேஷனலி ஒன்று பிறந்து அதுலேருந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீ 100 வருஷம் கூட எடுத்துக்கோமா. ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரியறதுக்கு குறைஞ்சபட்சம் பக்கத்தில் இருக்கணும். 1000 வருஷம் பிசி எங்கே இருக்குது? 300 வருஷம் பிசி எங்கே இருக்குது? எப்படிமா 500 வருஷம்னா யோசிச்சு போயிருங்க. ஒரு 100 வருஷம் ஒரு தலைமுறைன்னு வச்சுப்போமே. 500 வருஷம்னா எவ்வளோ? 5 தலைமுறை. 5 தலைமுறை. உங்கள் தாத்தா பாட்டிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பாட்டம்புட்டெல்லாம் பார்த்து அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்களுக்கு தெரியுமா? திடீர்னு நீங்களாம் வந்து ஓகே இது புது லாங்குவேஜ் கன்னடா நீங்களா கிளீன் பண்ணிக்கிறதால அது ரியாலிட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை. அது ஏன் யோசிச்சே பார்க்க மாட்டீங்க? இதில் வேறு கன்னடா ஸ்காலர்ஸ்லாம் வேறு பேசியிருக்காங்க. அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா பார்க்கணும் ஈகராக இருக்காது. எங்கே தேடுறதுன்னு எனக்கு தெரியல. அதையும் நான் பார்க்கணும். Languages, and they come from Sanskrit. எதில் விட்டேன்னு தெரியல. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். Now he telling the thing is, both Tamil and Kannada, as you told, both come from a very rich cultural heritage, and both are divine languages, and they come from Sanskrit. Now he டேய் யாருடா நீங்க? அம்மா ஒரு உமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும்தாம்மா. கொஞ்சம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டுமா. ஆமா டிராவிடன் லாங்குவேஜ்னா என்ன? எதனால இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் வேற, இது டிராவிடன் லாங்குவேஜ் வேற. சொன்னல இவங்களுக்கு சன்ஸ்கிரிட்லேருந்து வருது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. விட்டா நமக்கு சேர்த்து முத்திரம் வாங்கி கொடுப்பாங்க போல. சம்ஸ்கிருதத்துலேருந்து பிறந்தது தான் தமிழ்னு. சமஸ்கிருதமே தமிழ் உருவானதுக்கப்புறம் உருவானதுமா. கொஞ்சமாச்சு இதாக தெரியுதாம்மா? நீ ஆதங்கத்தில் சொல்கிறேம்மா. நான் தப்பாட்டுக்காதம்மா. the thing is, both Tamil and Kannada. அந்த டிவைன்னஸ் தெரியுதா உங்களுக்கு? இதுதானே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு. தேவ பாஷையிலேருந்து பிறந்ததுன்னா அப்படியே பெருமையாக நினச்சிக்கிறாங்க. டேய் ஏத்திஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்கடா. ஒன்று இருக்குது ஃபெய்த். அது சயின்ஸு கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது. நீ நம்புற, அது உன் நம்பிக்கை. தேவ பாஷை டிவைனு சமஸ்கிருதத்துலேருந்து வந்ததுன்னு நினச்சிட்டு இருக்கிறதே முட்டாள்தனடா. உனக்கு அது புரியுதாடா? You told, both come from a very rich cultural heritage, and both are divine languages, and they come from Sanskrit. Now he telling, the way he told was very rude, what I feel. இப்போ நம்ம தலைவர் ரிஜெக்ட் பண்ணுற எல்லாம் பார்ப்போம். சமஸ்கிருதம் பிறந்தது தமிழ்னு சொன்னதை ஜக்காவும் நம்ம ஊர் பாஷை பேசுகிறார். நம்மளுக்கு தெரியும் நம்ம ஊர் ஆள் தான். நம்ம ராமன் அவர்கள் நம்ம ஊர் ஆள் தான். இவங்க பேசுகிறாங்களா? சமஸ்கிருதம் பிறந்தது ஏன் சொல்லுங்க? அப்படி கிடையாது. ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ரீபட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். And now he is not apologizing is something which is really hurting the sentiment of the people of Karnataka, the Kannadigas, because he being an actor, he shouldn't be so much discriminative about any language, and with due respect to all. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தலைவன் அளவுக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜில் புலமை பெற்றவங்க, எக்ஸ்பர்டீஸ் இன் லாங்குவேஜ் அழைச்சிருக்காங்களா? சிவான்னா பேசுகிறாரு. நிறையா கன்னடா ஸ்டார்ஸ் தமிழ் பேசுவாங்க. மகேஷ் பாபு நிறைய தெலுங்கு ஸ்டார்ஸ் பேசுவாங்க. நம்ம துல்கர் சல்மான், பிருத்விராஜ், மோகன்லால், நிறைய பேர், நம்ம மம்முட்டி எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. தலைவன் அளவுக்கு ப்ரொஃபிஷியன்சி, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் லெவலில் இருக்கா? அவுட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் இல்லாமல் எப்படிங்க இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு படித்து அதுக்கு நான் அந்த லாங்குவேஜில் வரப்போ நான் அதை பேசணும், உணர்ச்சி வசமாக பேசணும் எப்படிங்க ஒரு கலைஞனுக்கு தோணும்? ஆர்ட் ஆஸ் நோ லாங்குவேஜ் நம்புறதும் நீங்கள் தான். அந்த கலைக்காக பல மொழிகளை கற்றுக்கிட்டு அதை மதித்து பேசுகிற ஒருத்தனையே அவன் டிஸ்கிரிமினேட் பண்ணுறான்னு சொல்கிறது எனக்கு முரணாக இருக்குது. எனக்கு அது புரியவே இல்லை. Something which is really hurting the sentiment of the people of Karnataka, the Kannadigas, because he being an actor, he shouldn't be so much discriminative about any language, and with due respect to all the languages, we do have the respect for all the languages. So he needs to apologize for that. If he doesn't apologize, then again he's hurting the sentiment of the people of But Karnataka. may I ask you, you know, again taking off on this theme of boycotting his film and tearing up the movies posters, etc. This is a film that is directed by Mr. Mani Ratnam. He, in fact, his first 2 films were in Kannada. He's from that part of the world. He's from your state. I mean, he, of course, made a huge name in the Tamil film industry. But, you know, this is like saying, you know, we will, it doesn't matter. Somebody has said something, again, like I said, something erroneous, maybe something stupid. But, you know, we will hold everybody accountable, including somebody who hails from your state, by the way.
See, it doesn't. It's not that question. See, his statement. He seems to be very ignorant and very stupidity. What you told, but what I have been observing is past 2-3 மேடம் சொல்கிறாங்க கிரிட்டிசிசமா இக்னோரண்ட் அண்ட் ஸ்டூபிடிட்டியா. மேடம் சொன்னது என்ன, சமஸ்கிருதம் வந்தது தான் தமிழ் கன்னடா ரெண்டுமே டிவைன் லாங்குவேஜ் அப்படின்னு. very ignorant and very stupidity what you Super. told. But what I have been observing is past 2-3 years, Mr. Kamal Hassan, Okay. he seems to be a very split personality where he gives a lot of very irrelevant statements like how he had told when 60 people had died due to that liquor scam or something. He has given that statement, and now also he has given. And not being apologetic shows how arrogant he is and how adamant he is. Being an artist, his art should speak. Okay. அரகண்ட்டு அடமெண்ட்டு பேனர் அடிக்கிறது தியேட்டரை உடைக்கிறது. அகைன் தான் செய்வதை நியாயப்படுத்த அடுத்தவன் தான் தவறு, அவன் தாங்க அவனை போட்டு தரலாம் உலகம் அமைதியாகிடுங்க. வாருக்கு அகேன்ஸ்டா டெரரிஸ்ட் அகேன்ஸ்டா பண்ணுறோன்னு ஒரு வேலையை பண்ணாங்களே. சிம்பிளி புட், தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு தான் செய்த செயலையே எதிரி தான் செய்தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு சில பேர் எந்த எக்ஸ்ட்ரீம்னா போவாங்க. இது நீங்கள் நம்ம கரண்ட்டில் இருக்க பாலிடிக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். யார் யார் லீகலைஸாக ஸ்கேம் பண்ணா, இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் ஆகட்டும், லீகல் வழியில் ஒரு குவிட் ப்ரோக்கோ இருக்கிற அளவுக்கு ஒரு ரைடு வருது, ஒரு டொனேஷன் வருது, அப்புறம் கேசஸ் ட்ராப் பண்ணப்படுது அப்படின்னா இது எந்தளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அதை அபாலிஷ் பண்ணாங்க, குவாஷ் பண்ணாங்க, குட்டு. அந்த மணியை எப்படி அக்கௌண்டபிள் ஆக்காமல் விட்டாங்க, எனக்கு அது புரியல. எனக்கு ஹவு தே மேட் தட் மணி அன்அக்கௌண்டட் ஃப்ரம் த சிஸ்டம் ஆஃப் இந்தியன் ஆர்பிஐயோட இந்தியன் மணி சர்க்குலேஷனில் அதை எப்படி அன்அக்கௌண்டடாக விட்டாங்க. வாங்கினதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்கன்னு எப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அதை அப்படியே விட்டுட்டாங்க. குவாஷ் பண்ணி அதெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்கணும்ல. யாரெல்லாம் இப்படி கொடுத்தீங்களோ எல்லாம் செல்லாது, இந்த ஸ்கீமே தப்பு, நீங்கள் எதுவுமே கொடுத்ததே தப்பு அப்படின்னு அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி கொடுக்கப்பட்ட எல்லா மணியும் வசூலித்து வாங்கி அதை திருப்பி கொடுத்துருக்கணும்ல. அகைன் இது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் கைண்ட் ஆஃப் ட்ராவலிங் இந்த பிளைண்ட் ஸ்டேட். அதாவது கொடுத்துருந்தாங்க கமிஷன் தெரியப்படுத்துங்க. ஐ வில் ஜஸ்ட் லெட் மீ நோ. ஓகே. He's not supposed to hurt the sentiment of the people, his audience. When he knows they have hurt it, then he needs to ask sorry for that. And now because he's into the political streamline, he seems to give such provocative statements. No, but what I have been Dr. observing. Samanthraman, on the one hand, the politics in Tamil Nadu, and I guess, both DMK and ADMK to a great extent have also fanned this, is built around language, right? Mr. Stalin, the chief minister, recently convened, all party meetings of all opposition leaders and opposition ruled states, etc., on all kinds of issues, from, going against the judiciary to, federalism and so on and so forth. Every issue has made out to be, it's south versus north. And here you have one of the leading stars, certainly the number one and number two star in the Tamil film industry, now saying against a fellow South Indian language. So how is it then south versus north? This is south versus south. Zaka, I agree with you that there is absolutely no. எல்லாமே சவுத் டு நார்த்னு இருக்கும். ஒவ்வொரு இஷ்யூ மேட்டர்ஸ்ப்பா, கேஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்குப்பா. உனக்கு லா ஒன்றா இருந்தாலும் குற்ற செயல் ஒன்றா இருந்தாலும் கேஸுக்கு கேஸ் ஜட்ஜ்மெண்ட் மாறுபடும்ப்பா. அதுக்கு பேர் கேஸ் ஸ்டடிப்பா. இந்த கேஸுக்கு இந்த இது கொடுக்குறோம் தீர்ப்பு. சம்டைம்ஸ் இந்த தீர்ப்பை வேறு யாரும் மேல்முறை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன் இப்படி பொதுவாக ஒரு ப்ரொபகண்டாவோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓப்பனாக ஒரு ஜேர்னலிசம் எங்கே போச்சு? அப்போ ஜேர்னலிசமோட ஸ்டாண்டர்டு என்ன இந்தியாவில்? அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்படியே போட்டு காட்டுறானுங்களே. இன்டர்நேஷ்னல் மீடியா கலாகுது. வார் டைமில் நம்ம இந்தியன் நேஷ்னல் நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து எப்படி கவர் பண்ணாங்க. அது ஒரு தலைக்குனிவாக இல்லைல்ல இருக்குல்ல, அதை திருத்திக்கணும்ல. இன்னமும் இருந்தால் எப்படா இவ்வளோ அடி வாங்கி மிதி வாங்கி இன்டர்நேஷ்னல் லெவல்லையே என்னடா நியூஸ் இப்படி ஜேர்னலிசம் கொண்டு வச்சிருக்கேன்னு திட்டியுமா திருந்த மாட்டீங்க? No harm in giving an apology. But I don't think that Mr. Kamal Hassan has, thought through this whole thing that let us insult Kannada language. I don't think it was a statement. If he's not thinking like that, why doesn't he apologize regarding that? What is wrong with I agree. I agree that an apology will put a lid on this whole thing. But the point really is that அப்பாலஜிக்கும் லெஃப்டிஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ நேஷனலிஸ்ட்டோ இல்லை ரைட்டிஸ்ட்டோ அப்பாலஜி பண்ண மாட்டாங்களே, பெரிய பிடிங்களா அவங்க? எனக்கு புரியல. லெஃப்டிஸ்ட்னா அப்பாலஜிஸ் பண்ணுங்கிறது என்ன ஒரு ஸ்டாண்ட் அது? Again, superiority complex. Doesn't he apologize regarding that? What is wrong? I agree. I agree that an apology will put a lid on this whole thing. But the point really is that the language issue now, and you spoke about Tamil Nadu being in the forefront of the language, chauvinism and so on. Karnataka is not lagging behind with the Rakshana Vedike and similar outfits. They are not far behind at all. So if you take in the recent past,
There have been more than enough instances where there have been more disruption to public in Karnataka on language issues than in Tamil Nadu on language. No, especially more so because of the Kaveri issue, because of the Veerappan kidnapping of Dr. Rajkumar from 25 years ago. எப்பறம் நியாயப்படுத்துறீங்க எனக்கு அது எப்பா எப்பறம் நியாயப்படுத்துறீங்க நீங்க Instances where there have been more disruption to public in Karnataka on language issues than in Tamil Nadu on language. No, especially more so because of the Kaveri issue, because of the Veerappan kidnapping of Dr. Rajkumar from 25 years ago and so on. All the more so, he should have been, more sensitive in what he said. I mean, one of the other things that he said in his clarification, I don't know if we have this portion of that bite. He says, I come from a state where a Reddy has been a chief minister, a Malayali Nair has been a chief minister, a Malayali Menon has been a chief minister. Corrected. Said in his clarification, I don't know if we have this portion of that bite. He says, I come from a state where a Reddy has been a chief minister, a Malayali Nair has been a chief minister, a Malayali Menon has been a chief minister, a Kannadiga Brahmin, an Iyengar from Mandya has been a chief minister. So what? What is that? What has any of that got to do with what he uttered? Zaka, you're இன்க்ளூசிவ்டா டேய் சக்கா என்னப்பா நீ இன்க்ளூசிவிட்டிடா மக்கள் இந்த மொழி பேசுறவங்க இந்த இனத்திலிருந்து வந்தவங்கன்னு வேறுபாடு இல்லாமல் ஐடியாலஜிக்கும் தத்துவத்துக்கும் எலெக்ஷனோட ஒரு அஜெண்டாக்கும் இல்லை அவங்க கொடுக்குற வாக்குறுதிக்கும் ஓட்டு போட்டதுடா அது டெமோக்ராட்டிக் எலெக்டட் பர்சன்ஸா எப்படா சிக்னிஃபிகன்ஸ் தெரியாமல் பேசுகிறீங்க அப்புறம் என்ன தான் நீங்கள் இந்த சோஷியல் ஹிஸ்ட்ரியோ இல்லை சோஷியோ பொலிட்டிக்கலோ அப்புறம் என்ன தான் நீங்கள் படிப்பீங்க எதுதான் உங்களுக்கு இன்க்ளூசிவிட்டி யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சும்மா வாயால் சொல்லிட்டு லிப் சர்வீஸ் மட்டும் விட்டுருங்களா நீங்கள் எனக்கு புரியல எனக்கு India has been a chief minister. So இதே இஷ்யூக்கு என்ன சொன்னாங்க பிஜேபி இந்த மாதிரி வந்து சப்போஸ் இவர் வந்து ஜெயிச்சு வந்துட்டாருன்னா தமிழ்நாடு தான் வந்து ஒடிஷாவை ஆளும் ஆல்ரெடி நம்ம சாவி வந்து தமிழர்கள் திருடிட்டு போயிட்டாங்க இப்படிலாம் பேசினாரு நம்மளோட நேஷனல் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யோசிச்சு பாருங்க இன்க்ளூசிவிட்டி எங்கே ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து ஆளக்கூடாதா அதையும் அவ்வளோ தப்பாக பார்க்குறீங்க ஏதோ அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவை எப்படி சூப்பரிட்டி காம்ப்ளெக்ஸோட அவன் எப்படி நம்மளை ஆளலான்னு எப்படி அந்த மைண்ட் செட் வருது இது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் இங்கே இருக்க டிஎம்கேக்கெலாம் தெலுங்கு ரூட்ஸ் இருக்குது தெலுங்குலாம் இங்கே வந்து ஆளக்கூடாது டேய் அவன் ஒரு கேம்பெயின் பண்ணுறான் எலக்டோரல் பாலிடிக்ஸு அவன் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்டுக்கு பங்களிச்சிருக்கான்டா நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் என்னடா பங்களிக்கிறீங்க அதை மட்டும் சொல்லுங்கடா நீங்கள் தமிழர்களுங்கிற ப்ரைடை வச்சு பேசினாலே உங்களுக்கு தூக்கி குத்துருவாங்கடா அதுவும் எனக்கு புரியும் அந்த லாஜிக் எனக்கு புரிய மாட்டேது மக்களுக்கு யார் உழைக்கிறீங்களோ மக்கள்கிட்ட அந்த தத்துவத்தை யார் போய் எலெக்ஷனுங்கிறதே நான் ப்ரொபகண்டா தான் என் தத்துவத்தையும் என்னோட செயல்முறையும் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு வாங்குறது தான் அந்த டெமோக்ராட்டிக் அடிப்படையிலே இல்லை நீலாம் டிஸ்குவாலிஃபைட் சொல்கிறதே ஒரு எதாச்சி அதிகாரம் தான் நீலாம் நீங்கள் போட்டிக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதே எதாச்சி அதிகாரம் தான் என்ன எனக்கு புரியவே இல்லை இப்போ ஜேர்னலிசம்லோ இல்லை சோஷியோ பொலிட்டிக்கலி என்ன இஷ்யூஸ் தான் நீங்கள் பேசுவீங்க எதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டினா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படியே பெருமையாக பேசிக்கிறீங்க நார்த் இந்தியாவில் யூபியிலேருந்து மட்டும் தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் அவசியம் இல்லை சீக் கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்காரு இல்லை கர்நாடகாவிலேருந்து ஒரு பிஎம் ஒருத்தர் போனார்ல அவர் இந்த மாதிரி ஏன் அப்புறம் அதெல்லாம் கிளைம் பண்ணுறீங்க இந்தியாங்கிறது ஒரு இட்ஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் அவங்க இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்தியன் யூனியனில் இருக்க வரைக்கும் எந்த ஸ்டேட்லேருந்து தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரலாம்ல ஏன் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்லேருந்து தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்போ ரவுண்ட்ஸ் வச்சுப்போமா ஒரு டைம் நார்த் இந்தியா ஸ்டேட்லேருந்து ஒரு தடவை சவுத் இந்தியா ஸ்டேட்லேருந்து ஒரு தடவை அப்படி டைமிங் வச்சுப்போமா என்ன இதில் என்ன இருக்குன்னு கேட்குறாப்ல அசால்ட்டா What is that? What has any of that got to do with what he uttered? Zaka, you're trying to read meaning into thoughtless statements which don't really carry any meaning. No, but do you or do you not agree? Is it not a historical fact that there have been multiple issues on language? Integrity, மரியாதை, அரகண்ட்டு, இக்னோரண்ட்டு, மேடம் என்னமா பேசினாங்க ஆனால் இன்னொருத்தவங்களை ஓவர்லாப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. Is it not a historical fact that there have been multiple issues on language particularly between Karnataka and Tamil Nadu? Forget about that is why I'm saying. Yeah. That is why I'm saying Mr. Kamal Hassan simply needs to issue a 2-line apology and bring this matter to an end. But I don't believe I've been an extremely strong critic of him, especially his politics, where he has let down the people of the state by throwing in his lot with the DMK, whom he pledged to oppose. He broke a TV on a video ad for his party about how he would bring down family rule and so on. And then he went and signed up with the DMK. So I've been a strong critic of him, but I don't think he thought through the statement. This was just something. Well, if he hasn't, then he should rightfully come out and apologize. I think that's the sensible and logical thing to do. But Dr. Halka, I'll give you the final word. The other things, some people are asking also, he said this
to Mr. Shiv Rajkumar, who is the son of Dr. Rajkumar. And, everybody knows what happened, in the late 90s, early 2000s, when Dr. Rajkumar was kidnapped by Veerappan. Both the states, in fact, came to a halt. I think it went on for a number of weeks. Many are also asking, why didn't he turn around and say that that's not the case? See, probably even he was taken back and he couldn't give an immediate reaction for that. But what I have seen is there's a lot of left inclination by Kamal Hassan by past 2-3 years. What I'm saying, he's not more than an actor. He's trying to be more than a politician, and his statements are absolutely not sensible enough. Take it with any matter. Take it with the languages or take it with death of so many people or anything. He seems to be absolutely சென்சிபிள். தமிழுக்கு அப்புறம் இப்போ இருந்த சமஸ்கிருதம் உருவானது தமிழ் கன்னடான்னு பேசினவங்க, சென்சிபிளாக பேசுகிறவங்க. அவ்வளோதான். உங்கள் ஒப்பீனியனை விட்டுறேன். ignorant, and this is not acceptable. If some common man says that was okay, fine, hardly anybody will take it on their mind. But he being a politician, he being one of the renowned actors, his remarks will not be accepted. He also said in the clarification today, I think it was in Kochi or Thiruvananthapuram, where he said, when I had a problem from this particular chief minister who actually hailed from Mandya and Karnataka, it was Karnataka people who called and said, okay, come here, we will take care of you. That's what I'm saying. The people of Karnataka, I'll tell you, Zaka, they are most welcoming to all the people throughout the globe. I have seen my Kannadigas. But when you really heard the sentiments with their region and with their language, they are the first one to stand up and fight for it. For their இன்க்ளூசிவாக இருக்கவங்க ஏன் சாமினிஸ்டாக இருக்கணும்? நீ இங்கே வந்தவன், நீ வெளியிலேருந்து வந்தவன், என் மொழியை நீ பேசலைன்னா வெளியில் போ. நீ இங்கே சோறு திங்கிற, இங்கே நீ சம்பாதிக்கிற, உனக்கு என்ன கேடு? அதெல்லாம் உங்களுக்கு ரீஜனல் ட்ராவலிசம் இல்லை. நீங்களாம் இன்க்ளூசிவான பீப்புள். இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வட மாநிலங்கள்லேருந்து அந்த புலம்பெயர்ந்து வருவாங்கள்ல, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷனலுக்குன்னு அவங்களுக்குன்னு தனியாக ஸ்கூல்ஸே இருக்குது. நல்ல ஸ்கூல் சிஸ்டம்ஸ் இருக்குது. நீ வெளிலேருந்து வந்தவன், நீங்களாம் இங்கே இருக்க கூடாது, உனக்குலாம் எதுக்கு படிப்பு, உன் ஸ்கூலில் ஒன்றா போய் படிச்சுக்கோலாம் யாரையும் சொல்ல. ஈக்விட்டி இருக்குல்ல, இங்கே இந்த ஸ்டேட்டுக்கு மண்ணுக்குள்ளே வந்தவன் இங்கே சாப்பிட்ணுன்னா அவன் ஹிந்தி மொழி தான் படிப்பானா. ஹிந்தி கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஹிந்தி சொல்லி தருவாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? Wait and see what the Rajya Sabha is going to witness in the next few years. All right, we'll leave it at that. Sorry for that. He needs to say sorry, and I think that's the logical, most commonsensical thing to ask. When it's hurting the sentiment of the people, doesn't mind being so much arrogant. We'll leave it at that. Thank you very much, Dr. Sudha Halkai, and also to Dr. Sumant Raman for joining us. And let's see what happens. The movie releases next. கமெண்ட் செக்ஷன் போய் பார்ப்போம் என்னதான் சொல்கிறேன். Kamal Hassan did not speak about language supremacy. He is making a union of relationship. Being an linguistic expert and ask them about language history. What Kamal said is absolutely spot on. Neither the anchor nor the participants seem to be aware of the realistic. News anchor is really completely unaware. There is no Proto-Dravidian. All South Indian languages are originated from Tamil. There is no proof for Proto-Dravidian. All the scholars shows Tamil as evidence for the existence of Proto-Dravidian. Even if such language exists, it should be firmly called Proto-Tamil. The term Dravidian is given by Sanskrit because for Tamil. Oldest languages of India: Odia 200 years, Malayalam 2000 years, Telugu 1500 to 2000, Sanskrit 2000, Kannada 2000, Sanskrit 3000, Tamil 5000. If you believe that Kannada didn't come from old Tamil, then sue Google and present your evidence. Who is Kamal Hassan? Is he a language expert? He's just a third-class actor. Hey! And liar and anti-national. Hey! He could not win an election and entering parliament from back door. Hey! அப்போ நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் ராஜ்யசபா சீட்லேருந்து வந்தப்போ நீங்கள் இப்படி தான் பேசியிருந்தீங்களாடா? அவங்க ஆன்டி நேஷ்னல்னும் பேக்டோர் பார்லிமெண்ட்டையோ இருந்தாங்கண்ணா அப்படி தான்டா பேசியிருந்தீங்க நீங்கள். ஃபாபர் ஆக்டர்ஸ் இன் இந்தியா இஸ் ஃபியூ மூவிஸ் ஃப்ளாப்டு. Third class actor, one of the finest actors in the world, are asking for, and you are asking for language expert, then go check what language experts have said. Finest actor, it's a joke, just hype. The far superior actor, as he has become power hungry. He won 3 national awards. Finest actor from somewhere else is okay, but please don't say it from your Kannada industry. Out of there never was a prototype. It was sold to Kamal. Kamal said truth history. Sudha Haikal just casually said both Tamil and Kannada from Sanskrit and people are fine with it. See, Satish D. Kannan, இதைத்தான் நான் ரியாக்ட் பண்ணுறப்ப பேசிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக நீங்கள் தான் அதை பிடிச்சிருக்கீங்க. ஷீ இஸ் அ பொலிட்டிஷியன். இல்லை அவங்க பார்க்குறப்ப பொலிட்டிஷியன் மாதிரி தெரியல. ஆக்சுவலி அந்த கன்னடா ரஷ்யா வேதிக்கை அதில் ஒரு குரூப் மாதிரி தான் இருக்காங்க. இட்ஸ் ட்ரூ. தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் கிராமர் வேர் டூ மச் டிஃப்ரெண்ட். போத் லாங்குவேஜ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஈச் அதர். ஃப்ரம் பெங்களூர் and I laugh at this so-called pro-Kannada actress. No trust when just a week of rain turned Bengaluru also into rivers and the entire country mocked us, yet no major protest was
proposed to fix it. Andhra CM Chandrababu Naidu is lobbying to shift a halt to Andhra Pradesh, a move that could cost his job. Still no protest. In Canada, speaking, people abused at a SBI and a hotel board incidents at Koramangala, no protest. Kamal Haasan sir was in Bengaluru yesterday, no protest. He made the comment on Saturday, 3 days, total silence. Suddenly now everyone's outraged. Why? Because he mentioned this MP today. Real issue ignored, fake drama full. Super. One sensible comment. This is exactly what I thought. If they really love Kannada language, they would have rejected the 3-language policy like Tamil Nadu, but they didn't. Currently, Kannada youngsters are ashamed to speak in Kannada, learn from Tamil to love their mother tongue. There are at least 3 Tamil language schools in place I live, somewhere in Europe. Kamal did his movie promotion in Bengaluru. When Kamal did his movie promotion in Bengaluru, or at least a press conference, he hid and ran away. He's not only split personality, also mad. That's why he's licking போட்டிருக்காங்க. மேடு ஒரே சென்டென்ஸ் எப்போ ஹிப்போக்ரட்டாக இருக்கீங்க. இட்ஸ் இஸ் கிளிக்கிங் டிஎம்கே ஷூஸ் பார்க்கிட்டிங் ராஜ்யசபா சார். தட்ஸ் ட்ரூ கமல் சார். Even if what Kamal Haasan said was true, he should have maintained a political correctness by shutting his mouth. This controversy is understood by Kamal. His terms and languages know the truth. Tamil has archaeological, historical, literacy evidence in its favor. But people on both sides are not driven by logical evidence. As a Tamil, I would say let's leave this issue to 5 studies and be good for this. Yake Dvesha. Why hate Dvesha? There is zero evidence of Kannada being born of Tamil. Language split from Proto language. Telugu is from a different part of the Rhoden language family. And Kannada and Tamil split earliest Tulu. The closest relation to Tamil is Malayalam, which could reasonably be said to have relatively conjoined relationship. There is zero evidence of Tamil have being spoken anywhere. Most parts of what is now Karnataka. Hey, யாரா நீங்க அவங்க? Tamil is a great language, as indeed in Kannada. Tamilians unnecessarily feel the urge to prove their language is greater and other languages subordinate to it, while simultaneously protesting about Sanskrit and Hindi. To most Kannadikas, absent continuous areas, Tamil is as an alien and Hindi and much more in Sanskrit. This is pointless for either actors or regular people wanting to feel linguistically superior. Everyone is entitled to have their opinion. Actual fact may be different, but you said, as I said before, this is unnecessary in a public domain. This is emotions are not balanced to be of history or research evidences. I was in Karnataka for 10 years and can speak fluent Kannada. I have recently saw ambitions from people on streets Kannada. I feel has lost the patronage of the middle class people, which did not happen with Tamil, Malayalam. Unless you guys address this, very little hope. Again, you're targeting the wrong language and people. Tamil. The real Kannadikas come from Hindi. Hindi is everywhere in Bengaluru on streets. English in offices, which is inevitable. Sanskrit among scholars and rituals. Tamil differs majorly in relation to Sanskrit. The more Sanskrit you infuse into Tamil, the less scholarly acceptance it has. That is not the case with any other Indian languages. That everybody is entitled to have their own opinions, correct? Just not their own facts. Clearly we disagree on them, so let's agree to slides. See, now who is bringing language to politics here? Tamil has much Sanskrit in rituals as Kannada. It has much Sanskrit and rituals as Kannada, so don't bring hate here. Kannada and Sanskrit have coexisted thousands of years. கோஎக்ஸிஸ்டனா ஒன்றோடு இன்னொன்று வாழ்கிறதுரா. 1000 years பிசி தமிழுக்கு இருக்குது. 200-300 பிசி ஹிஸ்ட்ரி தான் கன்னடாவுக்கு இருக்குது. எப்படா கோஎக்ஸிஸ்டட் அது? So did Tamil until recently you started to villainize Sanskrit. Your name itself Sanskrit. Why is it your name pure Tamil? Greatest of language is not hating others but respecting others. But you Tamils have never respected any other language other than English, because people are still fascinated by them and their culture. அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்களே தேவ பாஷை டிவைன் லாங்குவேஜ்னு, உங்கள் லாங்குவேஜில் சமஸ்கிருதம் நிறைய கலந்துருக்கு. தூவ தமிழ்லையோ எத்தனை ஆங்கில சொற்கள் ஆங்கில வார்த்தைகள் கலந்துருக்கு. அப்போனா தான் அது வந்து ஃபேசினேட்டடு கல்ச்சுரலி அது வந்து இன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஒன்று தாக்கம் இருக்குன்னு சொல்லலாம். Yes, you are right. We have issues with the Hindi-speaking people here, much as we did Tamil before. Who deliberately avoided learning Kannada and would love to speak to locals in their language. If Bangalore is in the Karnataka alone, if you have visited other places in Karnataka, you would have seen the pure beauty of Kannada language and its culture. Please don't tell us what to do. Try to vote a Tamil to power and not a Teluguite. Don't tell us what to do. Rather try to vote a Tamil to power, not a Teluguite. Super destiny. Super Tarkuri. Our CM is a pure Kannadiga who is a Teluguite.
Dude, if you read into this guy's statement, you can clearly see his interest is trying to bring about a hatred between Kannada and Sanskrit. This is how they operate in the state. The guy name itself is Sanskrit and he's asking us to hear into Sanskrit. Telugu rule in Tamil Nadu is political, yes, it needs to be dethroned. Foreign language in Indian language is evident now. Every Indian language is a threat. That's the same reason, same way due to religious influence and languages mixed up, like Sanskrit influence in South India, Urdu influence in North India, and especially Hindi. It's completely alright if you wish to go with Sanskrit due to religious operations, but linguistic root is different subject matter. Kannada as a language of origin has no Sanskrit roots. Really? The fact that in mind you can explore the pure Kannada language. She's grossly wrong to say Tamil Kannada came from Sanskrit. Where do you get such people to talk on show? Get a linguistic expert to validate what Kamala Hassan spoke. He never meant or even in his speech or words to indicate Kannada was any less to Tamil. He's just playing a game, everyone is wasting time. ஏய் அங்கே இருக்க காங்கிரஸையும் தானே சொல்லுங்கிறாரு. The issue in Karnataka is slowly moving from Hindi head to Tamil. Hindi media will somehow try to push it in a bigger way to show that Karnataka is like that. No language got 8 Jnanpith awards, whereas Tamil got only 2. Kannada is a 2000 years old language and richest language. And Kannada language got classical status recognition prior to Tamil. Get a faction come to witness sufficient English language classical language. The process began to full recognition of Tamil power to be in 2005. When then Telugu and Kannada in 2008. Malayalam and Oriya were added in 2013-14. Classical language in the world, Tamil, bro. Right. Okay, guys. ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். நான் நினச்சது ரொம்ப காம்ப்ரன்ஸான ரொம்ப டீட்டெயிலான ஒரு வீடியோவாக இருந்திருக்கு. நிறையா நியூஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா பண்ணுறதுக்கு இருக்குது. தமிழில் நிறையா நியூஸஸ் இருக்குது கவர் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இன்னொரு டைம் இப்போ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் பண்ணுற ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ஈவன் கரெக்ட் மீ ஆர் இஃப் வாண்ட் டு என்கரேஜ் மீ ஆர் இஃப் யூ வாண்ட் டு whatever it is, if you have some opinions on me, just let me know in the comment section. And if you want to support me and my good work, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers like me. So that being said, இந்த ஸ்ட்ரீம் இதோட முடித்துக் கொள்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until take up, bye. See you all. Peace out.